வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பா என்ன எழுதி போட்டிருக்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் பிள்ளையார் ஆடலை. அவர் என்னைக்கு ஆடுறாரோ அன்றைக்கி ஆடட்டும். ஏன் தெரியுமா? சில இந்த குழந்தைங்கள்லாம் கோவிச்சுக்கும், பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது. அப்புறம் அந்த குழந்தையா நம்மக்கிட்ட வந்து எனக்கு இப்போ வேணுங்கிற போது அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ ஆடட்டும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் பிள்ளையாரப்பா. இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறாரு? குருவின் அருள். கண்ணனே ஒரு குரு தான், ஜகத்குரு இல்லையா? இந்த உலகத்திற்கு எப்படி வாழணும்னு காட்டினார். ஆனால் இந்த குரு யார் தெரியுமா? அந்த காலத்தில் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு குரு இருப்பார். குரு இருப்பார்னா அவர் அரண்மனையிலேயே ராஜாவுடைய கூடவே உக்காந்துலாம் இருக்க மாட்டார். காட்டில் அவருடைய ஆசிரமத்தில் சீடர்கள்லாம் இருப்பாங்க. அப்பப்போ ராஜாவோ மந்திரியோ போய் இந்த மாதிரி இருக்குது நிலைமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க. அப்படி என்னாச்சுன்னா, ஒரு முனிவர் ரொம்ப நல்லவர். அவர் தன்னை நாடி எந்த அரசன் வந்தாலும் அவனுக்கு உண்டான தீர்வை சொல்வார், ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவருடைய சீடர்கள்லாம் சுற்றி இருப்பாங்க, எல்லா பணிவிடைகளையும் பண்ணுவாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த முனிவர் எப்படி யாருக்கு என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படிங்கிறத காதில் வாங்கிப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத நாமளும் காது கொடுத்து கேட்கணும். ஏனென்றால் நாம் ஒரு நாளைக்கு குரு ஆகும் பொழுது, இன்னைக்கு இந்த அரசனுக்கு சொன்னதெல்லாம் அவன் அந்த பையன் சீடன் பையன் குருவாகலாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் பயனாகும். அது போல தான் நமக்கு நல்ல விஷயங்களை கேட்டு வச்சுட்டோன்னா, நாளைக்கு நம்மக்கிட்ட யாரான்னு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் ஒரு குரு அப்படின்னாலே அஞ்ஞானத்தை போக்குகின்ற ஒரு ஒளி அப்படிங்கிறது தான் பொருள். இப்போது ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு திடீர்னு ஒரே மனக்கவலை, எனக்கு அப்புறம் யார் இந்த ராஜ்யத்தை என்ன மாதிரி பரிபாலிப்பாங்க? அங்கே தான் அவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் அப்பாலாம் இந்த மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, தாத்தாலாம் பார்த்துக்கிட்டாரு, ஆனால் நான் வந்து இவங்களுக்கு செஞ்ச மாதிரி யாருமே செய்யலை, முன்னோர்களும் செய்யலை, இனிமேல் வரப்போகிறவங்களும் செய்ய போகிறதில்ல. அதுதான் எனக்கு இப்போ கவலையாக இருக்குது. நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்? நான் எவ்வளவு நாள் இந்த மக்களை இப்படி காப்பாற்ற முடியும்? அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லா வச்சுருக்கேனே அப்படின்னு நினச்சான். அவனுக்கு தான் இன்னும் ரொம்ப நாள் இருந்தாதான் இந்த மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு அவனுக்கு எண்ணம். மந்திரி கேட்டார், என்ன நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ன பொழுது, இல்லை, என்ன மாதிரி யாரான்னு இந்த நாட்டை பரிபாலிக்க முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு இது ரொம்ப கவலையாக இருக்கே, எனக்கு மனக்கவலையே என்னை திங்கிறதே அப்படின்ன பொழுது, சரி வாங்க, நான் உங்களை அழைச்சின்னு போகிறேன், நம்ம 2 பேருமா போய் அந்த முனிவரை பார்த்துட்டு வரலாம், அவர் தானே குரு நமக்கு, வாங்கும் அப்படின்னு 2 பேரும் குதிரையில் போனாங்க. பின்னால் பரிவாரங்கள்லாம் எப்பொழுதுமே ஒரு குருவுடைய ஆசிரமத்துக்கு போகும்பொழுது அரசன் மட்டுமில்லை, நாம் கூட வெறும் கையாக போகக்கூடாது. ஒன்று, அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சீடர்களுக்கு தேவையான துணிகள், அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சீடர்களுக்கு தேவையான உணவு வகைகள், ஏன்னா அவங்க தானே சமைக்கிறாங்க, பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொண்டு போகணும். அவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ராஜா போனான்னாக்கா அவங்களுக்கு ஆபத்து சம்பத்துக்கு ஏதோ தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பணமும் கொடுக்குற வழக்கம் உண்டு. அப்படி இந்த ராஜாவும் மந்திரியும் பரிவாரங்களோட அந்த முனிவரை பார்க்க போகிறார். போகும்பொழுது அவர் ஏதோ எழுதிட்டுருக்கார், உட்காந்து எழுதிட்டுருக்காரு. இவங்களை பார்த்த உடனே அவ்வளோதான் பண்ணார். அந்த ராஜாவும் மந்திரியும் கையை கட்டிட்டு நின்னாங்க. அப்போ அவர் எழுதிட்டு இருந்ததை நிறுத்தலை. இந்த ராஜா சுற்றி பார்க்குறான். இந்த பர்ணசாலையை சுற்றி இவ்வளோ பெரிய பூந்தோட்டம், எத்தனை மலர்கள், அதை எவ்வளோ அழகாக இந்த சீடர்கள்லாம் பறிக்கிறாங்க, சில பேர் மாலை தொடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். அங்கே ஒரு மண் குடங்களில் நிறைய தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த குரு பேசவே இல்லை, ராஜாவை பார்த்துட்டு என்னங்கிறாப்புல ஒரு பார்வை. அப்போ அந்த ராஜா சொன்னார், குருவே, என்னை ஒரு மனக்கவலை அரிச்சு தின்னுருக்கு,
நான் ரொம்ப நல்லா இந்த நாட்டை பார்க்குறேன், மக்களுக்கு ஒரு குறையும் இல்லை, என்னால் இந்த வரி வாங்கிறது கூட அவங்களுக்கு பாதகம் இல்லாதபடி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு அப்புறம் வரவங்க இப்படி பாதுகாப்பாங்களா அந்த என் மக்களை அப்படின்னு. அப்போ அவர் சிரிச்சார். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிறாப்புல ஒரு புன்னகை. அப்போ என்ன பண்ணார், அரசே ஒரு காரியம் பண்ணு, இந்த பானையில் தண்ணி இருக்குல்ல, இதை எடுத்து நீ இந்த செடிக்கெல்லாம் விட அப்படின்ன பொழுது மந்திரி பார்க்குறார், ராஜாவை யாரான்னு வேலை வாங்க முடியுமா? ராஜா உடனே ரொம்ப பணிவோடு அந்த பானை தண்ணியை எடுத்து இந்த செடிக்கெல்லாம் அப்படியே வரிசையாக வேரில் விட்டுக்கிட்டே போயிட்டு அந்த குடம் காலியான உடனே கொண்டு வச்சுட்டார். குருவே, நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன். அப்போ முனிவர் கொஞ்சம் புருவத்தை சுலுக்கிட்டு, அரசே, நான் செடிக்கு தண்ணி விட சொன்னால் நீ வேருக்கு மட்டும் விட்டுருக்கியே, அது சரியா அப்படின்னு கேட்ட பொழுது இந்த சீடர்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. நம்மளை கூட தான் தண்ணி விடு அப்படின்னு சொல்ல நம்ம அங்கே தானே விடுவோம். ஓ, ஏன் நீ இலைகளுக்கெல்லாம் விட வேண்டாமா அப்படின்னு கேட்டபோது அரசன் முழிக்கிறான். உடனே மந்திரியாரே, நீங்கள் தானே அவரோட ஆட்சியில் நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன பொழுது அந்த மந்திரி, நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது முனிவரே, வேரில் தண்ணீர் ஊற்றினார், அது இலைகளுக்கும் கிளைகளுக்கும் மொட்டு மலர் அனைத்துக்கும் போகும் அல்லவா, அதனால்தான் அவர் வேரில் விட்டார். ஆனால் இங்கே வந்த உடனே உன்னுடைய அரசன் மனசில் என்ன நினச்சான், அவர் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணணும், நான் நிறையா நாட்கள் இருந்து என் மக்களை காப்பாற்றணும், எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணணும் தான் அவர் நினச்சார். கேளு அப்படின்ன போது ராஜா சொன்னான், ஆமாம், நான் இங்கே நின்ன போது என்ன நினச்சேன், எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணால் போகிறோம், நான் நல்லா இருந்தேன்னா எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன் தான் நினச்சேன். அப்போ இந்த வேருக்கு விட்ட தண்ணீர் செடிக்கெல்லாம் போகிறது, நீ என்ன செய்யணும், இந்த தண்ணீர் முக்கியங்கிறது உனக்கு புரிஞ்சது இல்லை, என்னோட பர்ணசாலையில் இருக்கிற தண்ணி எடுத்து உன்னை ஏன் விட சொன்னேன்னா, நீ நல்ல அரசனாக இருப்பாய். உண்மையான நல்ல அரசனாக நீ இருந்தால் என்ன செய்யணும், என் மக்கள் சுபிக்ஷமாக வாழ தேவையான அளவு மழை பொழிய வேண்டும், நீ அதை மட்டும் பிரார்த்திச்சுக்கோ. மழை வந்துடுத்துன்னா உன் நாட்டில் சுபிக்ஷத்துக்கு குறைவே இருக்காது. ஔவையார் என்ன சொல்லியிருக்கா, நீர் உயர வரப்புயரும், வரப்புயர நெல் உயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போ அந்த ஒரு ராஜாவோட உயர்வு எதில் இருக்குது, தண்ணீர். ஆக மொத்தம் நீ தேவையான அளவு மழை, மக்களை பாதிக்காத அளவுக்கு மழை பொழிய வேண்டும்னு மட்டும் நீ வேண்டிக்கோ. அது நீ வேரில் விடுற தண்ணி மாதிரி, அது செடி பூ காய் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துரும்ல. அது போல நீ பிரார்த்தனையை உன்மீது வச்சுக்காத, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லாத, நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம், நல்ல மழை பொழிந்தால் இந்த நாடு சுபிக்ஷமாகும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு புரிஞ்சதான். என்ன கேட்டால் நான் அப்படிம்பேன், ஆனால் ராஜா எப்போதுமே யாம் நாங்கள் அப்படி ஏதாவது பன்மையில் தான் ஒரு ராஜா யோசிப்பான். ஆனால் இந்த ராஜாவுக்கு அன்றைக்கி நல்லா அடி மனசில். என்னன்னு கேட்டால், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேனே, என் குடிகள் நல்லா இருக்கிறதுக்கு தலைமுறை தலைமுறையாக இப்போ நான் செய்கிற பிரார்த்தனையினால் மழைகள் இப்படியே பொழிஞ்சுதுன்னா ஒரு தரமும், அப்போ மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க, நான் இதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கணும், அதுக்குத்தான் ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்ன பொழுது, அரசே, உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா, உன்னுடைய மந்திரியார். நான் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொன்னார், வேரில் தண்ணீர் விட்டார் மற்ற இடங்களுக்கு போகும் அல்லவா அப்படின்னு சொன்னதுனால அந்த சீட பசங்களுக்கும் நல்லா புரிஞ்சுதான். அதனால தான் நம்ம செடிக்கு வேரில் தண்ணி விடுறோம், மேலே லேசாக தண்ணியை மட்டும்தான் தெளிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ராஜாவும் மந்திரியும் கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் அடுத்த ராஜாவுக்கு, அடுத்த தேசத்து ராஜாவுக்கு கேட்டது. அவனுக்கும் மனக்கவலை. அவனுக்கு என்னடா மனக்கவலைன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறான், எப்போ பாரு தவிக்கிறான். ஆக மொத்தம் ராஜா பதவியில் யார் இருந்தாலுமே அவர்களுக்கு மனக்லேசம், ஏதோ ஒரு கவலை இருக்குது. நமக்கும் தான் இருக்குது கவலை, நமக்கு ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் கவலை இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலை. ஆனால் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய கவலை. அந்த ராஜா என்ன பண்ணான், என்னால் முடியல பேசலை, அப்படியே ரொம்ப தவிச்சான். அப்போ அவருடைய மந்திரி என்ன சொன்னார், அரசே,
அந்த குரு இருக்கிறார் அல்லவா, அவர் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லுகிறார். இந்த அடுத்த தேசத்து ராஜா பெரிய குழப்பத்தில் போனாராம், ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்தாராம். நீங்களும் வாங்களே, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ன பொழுது, சரி போகலாம், ஆனால் நான் வாயை திறந்து நான் என்னுடைய கவலையெல்லாம் எப்படி சொல்கிறது அவர்கிட்ட போய்? இப்போ என்கிட்ட சொல்லுங்க. நான் இல்லை நான் உங்ககிட்டலாம் சொல்லவே முடியாது. இது நம்மளை போல தான் போல இருக்க அந்த ராஜா நான் நினச்சிப்பேன். நமக்குள்ளே ஏதோ குமுறின்னு இருப்போம், ஆனால் பகிர்ந்துக்கோன்னா இல்லை வேண்டாம், அது வேண்டாம், அப்புறம் தூ 1 தூ 2ன்னு வெளியில் வந்துடும். எது நம்ம கவலை, நம்ம சில்லியாக கவலைப்பட்டதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் ராஜா பார்த்தான், சரி இதுக்கு எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட அந்த முனிவர் குடிலுக்கு போன போது முனிவர் வெளியில் இல்லை. கொஞ்சம் காத்திருந்தாங்க. ஆனால் மந்திரி கொண்டு வந்திருந்த சாமான்கள் எல்லாம் அந்த சீட பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு, உள்ளே ரொம்ப நேரம் ஆகுமா, வேறு யாரான்னு இருக்காங்களா அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லை அவர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். எங்களுக்குள்ள ஒரு சமிக்ஞை அப்படின்னு நான் அந்த சீடன். என்னன்னு கேட்டால், அந்த குரு தன்கிட்ட இருக்கிற தண்ணி பாத்திரத்தை லேசாக தட்டினா ஒரு சீடன் உள்ளே ஓடி போனான். அதாவது வாயால் வார்த்தைகளோ அந்த கம்யூனிகேஷனே கிடையாது. அந்த தண்ணீர் பாத்திரத்தை லேசாக அவர் அப்படி தட்டின உடனே ஒரு சீடன் போனான். அரசனை மட்டும் வரச் சொல் அப்படின்னு இருக்க. வெளியில் வந்து, அரசே உங்களை மட்டும் அவர் அழைக்கிறார். போன உடனே அரசன் நல்லா விழுந்து வணங்கிட்டு, எனக்கு ஒரே மனக்கவலை. அவர் ஒன்றுமே சொல்லலை. உட்கார் அப்படின்ன உடனே அவன் தனக்கு உண்டான கவலைகளை சொல்கிறான். ஒன்றா 2ஆ எடுத்து இத்தனை கவலைகளையும் சொல்லும் பொழுது அவர் பதிலே சொல்லலை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாராம். அப்புறமா அவர் பதில் சொல்லலைன்னு உடனே அரசன் என்ன சொன்னானா, இல்லை குருவே, இந்த ஒரு பிரச்சனைக்கும் இப்படி தீர்வு இருக்கலாமோ, இப்படி பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு என் மனசில் தோன்றது, நான் அதையும் சொல்லட்டுமா அப்படின்னாராம். அத்தனை மனக்கவலைகளையும் லிஸ்ட்டு போட்டாச்சு, அந்த குருக்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கு நான் இப்படி தீர்வு பண்ணினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு அதையும் சொன்னான். எல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே அவர் பதிலே சொல்லலையாம். பார்த்துட்டே இருந்தாராம் அரசனை. பார்த்துட்டு ஒரு புன்னகையோட, நீ இப்போ போகலாம். அந்த ராஜாவுக்கு அது ரொம்ப சமிக்ஞை, ரொம்ப நல்லா பட்டுதான். குஷியாக எழுந்துட்டான். திருப்பி ஒரு வணக்கம் போட்டான். மந்திரியாரே வாருங்கள், நாம் போகலாம். அவன் குதிரையில் ஏறும்போது மந்திரி சொன்னாரான், நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, நான் நமஸ்காரம் பண்ண வேண்டாமான்னு. இவர் உள்ளே ஓடி போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, குருவே நீங்கள் எப்படி தீர்வு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அதை எனக்கு சொல்லுங்கன்ன பொழுது, நான் ஒன்றுமே சொல்லலை. அவனே கொட்டுன்னு எல்லாத்தையும் கொட்டினான். அதற்கு உண்டான தீர்வையும் அவனே சொன்னான். நான் என்ன பண்ணினேன், அவன் சொன்னதை பொறுமையாக செவி கொடுத்து கேட்டேன். சொல்வார்கள் அல்லவா, சாய்ந்து அழுவதற்கு ஒரு தோள் வேண்டும் என்று. அதுதான். அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கொட்டினா, அதுக்குண்டான தீர்வையும் அவனே சொன்னான். அதுலேயே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு இதுதான், அவர் அதை ஆமோதிச்சிட்டார் அப்படின்னு. நான் ஒன்றும் பேசாததுனால அவன் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து, வா போகலாம், எனக்கு எல்லாத்துக்கும் தீர்வு தெரியுங்கிறாப்புல அவன் சொன்னான். அப்படின்ன பொழுது மந்திரி சொன்னாராம், அப்போ அரசன் என்கிட்ட ஏதான்னு சொன்னால் நான் பேசாமல் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், யார் உங்ககிட்ட வந்து மனக்கவலைன்னு எதை கொட்டினாலும் நீ உடனே தீர்வு சொல்லாத, கேளு, காது கொடுத்து கேளு. அதுலேயே அந்த பிரச்சனை அவங்களுக்கே அது தீர்வு ஆயிடும் அப்படின்னு சொன்னோடனே மந்திரி, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுஜன்மம் எடுத்திருக்கிறேன், மந்திரியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுட்டேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லி வாங்க போகலான்னு போனாலாம். எனக்கு இந்த கதையில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு குருவானவர் அவனுக்கிட்ட முன்னால் வந்த ராஜா கிட்ட நீ தண்ணியை விடுனர், இந்த ராஜா கிட்ட ஒன்றுமே பேசலை. அவன் தனியாக கூப்பிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டு அவனே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து அவனே அதுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சொல்லி அதெல்லாம் சரிதான் போல இருக்குன்னு அவரே ஏற்றுக்கும் வகையில் வச்சுட்டு அவனை அனுப்பிச்சாச்சு. இப்போ நம்மள எத்தனை பேர் இதை செய்கிறோம்? யாரான ஒரு பெரிய பிரச்சனை பண்ண, நீ எங்கிட்ட சொல்லு, நான் அதுக்கு தீர்வு சொல்கிறேன். நாம் யாரை போல நமக்கு தெரியுமா?
உண்மையில் நம்மளால் எந்த பிரச்சனைக்காவது தெளிவாக தீர்வு சொல்ல முடியுமா? முடியாது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குருமணியானவர் எத்தனை தேசத்து ராஜாமார்களை பார்க்கிறார். அவருக்கு தெரியாதா ஒரு ராஜாங்கம் எப்படி நடத்தணுங்கிறது? ஆக நாம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த பிள்ளையார் பெட்டியில் பிரச்சனைன்னு யாராவது வந்து சொன்னால் நீங்கள் வாயே திறக்காதீர்கள். சொல்லுப்பா அப்படின்னு பொறுமையாக காது கொடுத்து கேளுங்கள். அவர்களுக்கு உங்களிடம் இந்த கொட்டி அழுவதற்கு யாரும் இல்லாததனால்தான் இந்த பிரச்சனை உள்ளேயே குமுறி கொண்டு இருக்கிறது. யார்கிட்டையாவது அதை சொல்லிட்டாக்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். அதற்கு உண்டான இது இப்படி சொல்கிற போது நமக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணித்தா, இதை பண்ணியிருக்கலாமோ, அவனே தீர்வு காண்பான் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. நாம தான் நினச்சிட்ருக்கோம், நீ எங்கிட்ட கொண்டா நான் தீர்த்து தரேன்னு. யாராலையும் எதையும் தீர்க்க முடியாது. எவன் பிரச்சனையை மனக்கவலையை உருவாக்குகிறானோ அவனே அதற்கு தீர்வு காண்பான். இதுதான் இன்னைக்கு ஒரு கற்றுக்கிட்ட பெரிய உண்மை. என்ன, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் பிடிச்சிருக்கா? வெறும் கதை அல்ல, இந்த பிள்ளையார் பெட்டியில் மட்டும் அவர் எழுதி போடுற எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடியவை. இன்றல்ல, ஒரு தலைமுறையாக இந்த கதைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவரும் எழுதி போடுறாரு. நானும் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு எங்களுக்கு எழுதுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு கதை பிடிச்சதா இமெயில் போடலாம். எல்லா இமெயிலும் வாசிக்கப்படும். வாசித்து எனக்கும் சொல்லிடுவாங்க என்னென்னது வந்தது அப்படின்னுட்டு. நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.